ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு தான் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம், அடுத்த போட்டி நாங்கள் வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராபி செகண்ட் டெஸ்ட் போட்டி குறித்து ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு, சவால் விட்டுருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் ஸ்டார்க் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தொடங்கும் போது இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி. அது குறித்து இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டிக்கு தான் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் அடுத்த போட்டியில் விட மாட்டோம். எங்களுக்கு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்த தொடர் ரொம்ப முக்கியமானது, அது எங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் வென்றால் மட்டும்தான் இந்த சீரீஸில் இருக்க முடியும். இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதோட எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ், எங்கள் அணி வீரர்களும் எந்த வகையில் குறைச்சல் இல்லை. எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, எங்கள் நாட்டில் ஆடுறோம். அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் இருக்கும். அடுத்த போட்டி ஜெயிச்சா மட்டும்தான் நாங்கள் இந்த சீரீஸில் இருப்போம், அது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. எஸ், ஏன்னா ஆஸ்திரேலியா எப்பவுமே அந்த மாதிரி தாங்க, ஒரு சரிவில் போயிடுச்சுன்னா கம்பேக் கொடுக்கறதுல பயங்கரமானவங்க. ஏன்னா அடுத்த போட்டி வேறு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, டே அண்ட் நைட் பிங்க் பால் மேட்ச் வேறு. கண்டிப்பாக அவங்களோட கம்பேக் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது, ஆஸ்திரேலியானவே ஒரு வலுவான அணி தான். அவங்க நாட்டிலே போய் இன்னும் முதல் மேட்ச் அடிச்சிருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக ஒரு வெறியோடு இருப்பாங்க. அடுத்த போட்டி பயங்கரமாக இருக்கும். நம்ம இந்திய அணி அதுக்கு சலிச்சவங்க இல்லை, இந்திய அணி ஈக்குவலாக தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் இன்ஜுரி, மேக்ஸிமம் அவர் ஆட மாட்டார். ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், போலன், இவங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக நாளைக்கு விளையாடுறதா தகவல் வந்திருக்கு அஃபிஷியலாக. கண்டிப்பாக அது 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கட்டும். மிச்சல் மார்ஷ் வேறு இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி சொல்கிறது, அடுத்த போட்டியில் வெறும் பேட்ஸ்மனாக மட்டும்தான் விளையாடுவார், போலிங் போட மாட்டான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இடிக்குது. அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியனையும் எந்த மாதிரி லெவல்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பார்க்கணும். க்ரீன் கூட ஆல்ரவுண்டர் கூட இன்ஜுரி. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியில் நிறைய சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் தாங்க இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா வராரு, தேவதத் படிக்கலுக்கு பதில் ரோஹித் சர்மா வருவார். கில் வேறு ஃபிட்டாக இருக்கார். ஜூரல் தூக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு படிக்கல் ஜூரல் தூக்கிட்டு ரோஹித் சர்மா, கில் வந்துடுவாங்க. இதுதான் இந்திய அணியோட பிளேயிங் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீம் அதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நேற்றுக்கெலாம் தெரிஞ்சிருங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணுமா பண்ணாதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஜெயிக்குமா இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா, மறக்காமல் கமெண்டில் மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.